ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி iQoo கிட்ட இருந்து சைனீஸ் மார்க்கெட்டில் iQoo Neo 6 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த சீரிஸில் இருந்து iQoo Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 8 Gen 1 சிப் பவர் பண்ணி ஹையர் அண்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி iQoo Neo 6 SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 870 சிப் இந்த சிப்பை பவர் பண்ணி மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க. இதில் இருந்து iQoo Neo 6 SE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வரும். பட் ஆனால் iQoo Neo சீரிஸில் இல்லாமல் iQoo Z சீரிஸில் இல்லைனா iQoo உடைய நம்பர் சீரிஸில் வரும் அப்படின்ற மாதிரி நாம அப்பவே சொல்லியிருப்போம். பட் ஆனால் இப்போ அஃபிஷியலாக iQoo அவங்களுடைய இந்த நியோ சீரிஸையே இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமேசானில் ஒரு டெடிகேட்டட் பேஜ் கிரியேட் பண்ணி iQoo Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நெக்ஸ்ட் iQoo கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியாவில் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 6 அப்படின்ற இந்த நேமில் தான் கொண்டு வர போகிறாங்க. அப்படின்னாலும் சைனாவில் அவங்க iQoo Neo 6 SE அப்படின்ற இந்த நேமில் லான்ச் பண்ண அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ இந்தியாவில் iQoo Neo 6 அப்படின்ற இந்த நேமில் கொண்டு வர போகிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இந்தியாவில் இப்போ அமேசானில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெடிகேட்டட் பேஜ்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 870 அண்ட் 80 வாட்ஸ்க்கான சார்ஜரோட வரப்போகுது அப்படின்ற இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஃபீச்சரும் சைனாவில் iQoo Neo 6 SE அப்படின்ற அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் அதை வச்சு பார்க்கும்போது iQoo Neo 6 SE அப்படின்ற அந்த சைனீஸ் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டில் iQoo Neo 6 அப்படின்ற நேம்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய iQoo 7 அப்படின்ற அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான். iQoo 7ம் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இதே Snapdragon 870 சிப் பவர் பண்ணி தான் 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை விட என்ன பெட்டரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போறாங்க அண்ட் என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர வாய்ப்புகள் இருக்கு, iQoo 7 விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுதா எல்லாத்தையும் டீடைல்டா இப்ப பார்ப்போம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த iQoo Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க விவோ உடைய சப் பிராண்ட் அப்படின்றத தெளிவா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்ல அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. அப்படியே விவோ ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் கண்டிப்பா லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே யூனிக்கா ஸ்டைலா இருக்கு, அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. பட் அந்த ஸ்கொயர் ஷேப்க்கான கேமரா மாடல் அண்ட் டிசைன்லாம் பார்க்கும்போது அப்படியே விவோ ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குற மாதிரி தான் இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றது இருக்கு. மற்றபடி ஸ்பெக் ஷீட் என்னென்ன அப்படின்றத இப்போ வேணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்கே 6.62 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அண்ட் இதே டிஸ்பிளே ஃபீச்சரை தான் நமக்கு iQoo 7 ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கே நமக்கு HDR10+க்கான சப்போர்ட் இருந்துச்சு, கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு டிஸ்பிளே ஃபீச்சராக இருக்க தான் போகுது. மற்றபடி இதில் பர்ஃபார்மன்ஸ் இங்கே Snapdragon 870 இதுவுமே iQoo 7 அதே ப்ராசஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நியர்லி ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 870 யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த Snapdragon 870யோட இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் 870 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸ் தான். மற்றபடி கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் சைடு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய ஐசோசெல் பிளஸ் GW1P அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட f1.89 அபர்ச்சர் வெளியோட கொடுக்க போறாங்க. அது போக இந்த பிரைமரி கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்க போகுது. ஆக்சுவலா iQoo 7லயும் நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சு. பட் என்னன்னா அங்க சோனியுடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்க சாம்சங் உடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ண போறாங்க. பட் இது அந்த சோனியுடைய சென்சாரை விட கொஞ்சம் அப்கிரேடட் சென்சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா செட்டப் பேக் சைடு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது காலகாலமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை தான் இங்கேயும் கொடுக்க போறாங்க. f2.0க்கான அதே அபர்ச்சர் வேல்யூ. சென்சாரை பத்தின டீடைல்ஸ் இதுக்கு முன்னாடியான அவங்க ஸ்மார்ட் போன்ஸ்லயும் அவங்க மென்ஷன் பண்ணல, இங்கேயும் என்ன அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. பட் அவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அதே சென்சார் அதே டீடைல்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிளாரிட்டி வைஸும் இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ல எல்லாம் எந்த அளவுக்கு அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே கிளாரிட்டி அதே குவாலிட்டியை தான் இங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க போகுது. பட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி
5000 mAh இல்லைனா 4700 mAh இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அதில் மோஸ்ட்லி 4700 mAh 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்ற மாதிரி இந்த காம்பினேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அஃப்கோர்ஸ் iQoo ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க, அதுவும் இங்கே இருக்கும். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 Wi-Fi 6 NFC UFS 3.1 LPDDR4X மாதிரியான இந்த ஃபீச்சர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது கூட OS அப்டேட்டட் Android 12 மேலே ஃபன் டச் OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஃபீச்சர் எல்லாம் சேர்த்து என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டிப்பாக நமக்கு அந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில் தெரியல. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 870 அப்படின்ற இந்த சிப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி Snapdragon 8 Gen 1 அப்படின்ற அந்த பவர்ஃபுல் சிப் வந்ததுக்கு அப்புறமா Snapdragon 888 வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய 30,000 32,000 பிரைஸ் செக்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ போயிட்டு இந்த Snapdragon 870 இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக 30,000 மேலே அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதனால மோஸ்ட்லி எக்ஸாக்டாக 30,000 29,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பேஸ் ரேட்டாக 8GB 128GB அப்படின்ற வேரியன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா அதை விடவுமே ஒரு 1000-2000 rupees கம்மியான பிரைஸ் செக்மெண்ட் 28,000 இல்லை 29,000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த iQoo Neo 6ல பேஸ் வேரியன்ட் அது 8+ 128GB அப்படின்ற வேரியண்ட்டை மோஸ்ட்லி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நிறைய சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த iQoo Neo 6 நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும், எப்போ இதனுடைய லான்ச் டேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு ஆட் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 870 8 வாட்ஸ் சார்ஜர் இது ரெண்டுத்தையுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு இந்த மே மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பாக இந்த iQoo Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அதனால 30,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடியவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோனும் வந்துடட்டும். வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்றாங்க, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கன்ஃபார்ம்டா இதுல இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்றதுக்கு இன்னும் பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி நெக்ஸ்ட் iQoo கிட்ட இருந்து இந்தியாவில் வரப்போகிற இந்த iQoo Neo 6 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? உங்கள் விருப்பம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.